வந்து வேர்ல்ட் கேன்சர் டே அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன் இன்னைக்கு பண்ணணும்? ஏன் ஃபஸ்ட்டு எதுக்கு வேர்ல்ட் கேன்சர் டேலாம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நெறைய மக்களுக்கு வந்து கேன்சர் பத்தின ஒரு அவேர்னஸே இல்ல. ஸோ பேசிக்கா வந்து மெயின் மேட்டர் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அதே மாரி நம்ம மாரி படிச்சவங்களுக்கு வந்துட்டு தெரியுது, இந்த மாரி கேன்சர் ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் இப்படிலாம் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளே வந்துட்டு நெறைய விஷயங்கள்ல வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கோம். தப்பு இந்த சென்ஸ் வந்துட்டு நம்ம மைண்ட்ல ஓரத்துல எங்கேயோ தெரியும். இதெல்லாம் ஒரு வகையில கேன்சருக்கு வந்து ரீசனா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து அப்படியே நடைமுறையில வந்துட்டு ஏதோ ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல வந்து நம்ம எல்லாத்தையும் அப்படியே வந்து மறந்துட்டே வந்து நம்மளும் அதுக்கு யூஸ் ஆயிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 4, 5 விஷயங்கள் இருக்கு. அத பத்தி பார்த்துட்டு, பிளஸ் இன்னைக்கு இந்த டேவ பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ வேர்ல்ட் கேன்சர் டே. அத பத்தி கொஞ்சம் வீடியோவா பார்த்துடலாம். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு யூனியன்னு, அந்த இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கேன்சர் கண்ட்ரோல்ன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஆ ஒவ்வொரு வருஷத்தையும் வந்துட்டு ஒரு தீமோட அத வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அதே மாரி இந்த வருஷம் என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, க்ளோஸ் தி கேர் கேப் அப்படின்ற ஒரு